நாமும் இதேபோல் அந்த துருவதியான நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வு வலுவானத்தின் இந்த உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு உள்செலுத்திய பின் இது அடைப்பட்டு விடுகின்ற ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. அப்ப நம் ஆன்மாவிலிருந்து சுவாசிக்கும் உணர்வு மறக்கின்றது. இப்ப பகல நாம் தியானிக்கும் போது அந்த உணர்வு உழப்பும்போது இங்க இடமறி இங்க உங்க நினைவு கொஞ்சம் குறைஞ்சா போறோம். இது உள்ளுக்க உட்கார்ந்து உங்க எண்ணமே அவன் அப்படி செய்தா இப்படி செய்தா எங்கெங்கேயோ எண்ணங்கள் போகும். நாம் யாரார் நம்மளுக்கு தீங்கு செய்தார்களோ அல்லது நாம் தொழிலுக்கு போகும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லையோ போக வேண்டும் என்ற நேரமா இங்க போக வேண்டும் என்றோ யாராவது நமக்கு தொல்லை செய்திருந்தா இந்த உணர்வு அழுத்தம் அதிகமானா நாம இங்க புருவ மத்தியில் அந்த எண்ணத்தின் தன்மை குறைக்க நேர்ந்தால் அது அந்த எண்ணங்களை அதை இயக்கிக் கொண்டே இருக்கும். அப்ப நம்ம அறியாமலே நல்ல உணவு போகாதபடி நம்ம உடல் உள்ள அணுக்கள் அந்த உணவை உணவாக உட்கொள்ளுது என்று பொருள். ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கலந்து கொண்டிருக்கும் போது எண்ணும் போது சிறிதளவா எண்ணினாலும் அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும். எனக்கு அப்படி என்ன வருது இப்படி வந்து அந்த நினைவு மற்றும் அதை எண்ணிடாதபடி எந்த எண்ணத்தின் தன்மை நம்ம மாற்றி அமைக்கிறதோ இந்த நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நான் பெற வேண்டும். எவரால் நமக்கு இந்த கலக்கம் வருதோ அவர்கள் அறியாத இருள் நீங்க வேண்டும், அவர்களும் பொருளை நின்று செயல்படும் சக்தி பெறணும் என்பதை அவங்க நல்லா ஆகணும். அந்த உணர்வு அனுப்பிச்சுட்டா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் பெற வேண்டும் என இங்க மிச்சராய்விடுது. அப்ப அந்த உணர்வு எந்த அணுவும் இதோட கொஞ்சம் அந்த மருந்து கொடுத்த மாதிரி நாம எப்படி இன்னொரு உடல்ல ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த ரத்தத்தோட கலந்து அந்த மருந்து கொடுக்கும் போது இந்த ரத்தத்துல போகும்போது இந்த எதிர்ப்பான நிலையில ரொம்ப அது சாப்பிட முடியாம அதை தடுக்குது. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து போக போக இதை கண்டு அது சாப்பிட முடியாம வெறுத்ததுன்னா நாம எலிக்கு மருந்து கொடுத்தோம்னு எப்படி அந்த அணுக்கள் சாப்பிடும், இதே போல இதன் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அது சாப்பாடு தடைப்படுது. அப்ப அந்த அணுக்கள் பலவீனம் அடைந்து அப்ப அந்த அணுக்கள் மடிந்து விடும். நம்ம அந்த உறுப்புகளை இடையூறு செய்யக்கூடிய அந்த அணுக்கள் மடிந்து விடுவோம். ஆக இந்த ரத்த நாணங்களை கலக்க ஆனாலும் நாம் உற்று பார்த்த உணர்வு இங்கே ஊழ்வினை என்ற வித்திருக்கு. அப்போ இந்த ஊழ்வினை என்ற வித்தை நாம் பார்த்தவுடன் கண்ணால் பார்த்துதான் நாம் பதிவு செய்வோம். ஆனால் மீண்டும் ஒருவன் தவறு செய்தான் உணர்வை பார்த்தோன்னு இது உணர்வே அதை இயக்கும். அதை இயக்கி அந்த உணர்வின் தன்மை கண்வெளி இழுத்து நம் ஆன்மாவை மாற்றி மீண்டும் சுவாசித்து அந்த உணர்வின் எண்ணம் வந்து அதன் தன்மை கருவாகி மீண்டும் நமக்குள் நுழைய ஆரம்பிச்சோம். இது நமக்குள் வழிவகை தொடர்ந்து நடக்கின்றது. ஆகவேதான் எது எப்படி இருந்தாலும் இந்த கால துருவ தியானத்தில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெறும் உள்ளுக்கு செலுத்தும் போது இது நமக்குள் உட்போகாதபடி இருக்கும்போது சூரியனை காந்த புலன் எடுத்துட்டு போயிடும். இதே போலதான் நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு தீயவர்கள் ஏதாவது ஒருத்தர் செய்ய இருந்தால் உணர்வு பார்த்தோம் நம்மளுக்கு அந்த நுகர என்று இங்கே பதிவாகின்றது, உணர்வு கருவாகின்றது. கருவி நான் திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த அணுக்கள் பெருக்கமாகிறது. அப்ப தீய அணுக்கள் நமக்குள் வந்து தீய உணர்ச்சிகளை ஊட்டி தீய செயல்களை செயல்படும் அந்த உணர்வு அணுக்களால் விளைந்து விட்டால் நமக்குள் அந்த மனம் நம் உடல் உள்ள நல்ல அணுக்கு தீயதி செய்யும் நிலையை மாறிவிடுகின்றது. ஆனால் அதை நாம் மாற்றுவதற்கு அப்போதே ஈஸ்வரா என்ற தீயைகளை நாம் எப்போது கண்களை பார்க்கின்றோமோ அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று உயிரிடம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நான் தர வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும், என் ஜீவான் நான் தர வேண்டும் அப்படின்னு ஒரு நிமிஷம்னா இங்க நிறுத்தின விபத்து உள்ளுக்கு போகாது. அப்ப இதை எடுத்த உடனே இது அடுத்தது சூரியனை எடுத்துட்டு போயிடும். இந்த நம் உடல் அந்த ஆன்மா உருவாகும் தன்மையும் உடையிலே கீழே எறிஞ்சிடும். ஒரு வேப்ப மரத்தை விட்டு கீழே விட்டுட்டோம் அப்படின்னு நான் ஒண்ணும் தெரியல, அது முளைச்சிருச்சுன்னா அப்புறம் வெட்டுறதுக்கு அருவாள் வேணும், என்னென்னமோ கோடால இல்லைன்னு கேட்குது, ஆட்கள் ஜாஸ்தி தேவை. அடுத்த பக்கத்தில் விழுந்தா சேதமாயிப்பொண்ணு இத்தனை பப்பு மணி அதை வெட்ட முடியும். இந்த கட்டணம் இருக்குன்னு முன்னாடி வந்துருச்சுன்னா அதை வெட்டி இழுத்துறதுக்கு எத்தனை சேதாரத்தை உண்டாகுது, அதுக்கு பந்தோஸ் பண்ணி தான் நாம் செயல்படுத்த வேண்டியது. இதே போலதான் அப்பப்போது நாங்க தியானத்துக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கிறது எதுக்குத்தான் அந்த நீங்க காத்துல இருக்குது அந்த உணர்வின் நாம் எடுத்து அந்த உணர்வை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக உங்க ஜோசியக்காரர் சொன்னோடனே ஏதாட்டம் பிடிச்சு விட்டு அந்த மாதிரி சனி தோஷங்களுக்கு போனா வியாபாரம் கெட்டு போடும், அது பண்ணி போடும், இது பண்ணி போடும், உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க எங்க பதிவு செய்தவங்க நினைச்சு அவங்க என்னத்தை பதிவு செய்யறாங்க. எந்த வியாபாரத்துக்கு போனாலும் இடங்கள் தான் வருது. ஆக ஒரு சிலர்கள் இதையும் குறிப்பா பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க உணர்வு வளர்ச்சியான உடனே
அவங்க சொன்ன உடனே நாம் கேட்டோம்னா பதிவாயிரு. இதெல்லாம் வாக்கு உண்மைதான். அது நுகர்ந்த பெண் உடல்ல பதிவாகி போச்சுன்னா என்ன செய்யும்? நல்லது சொன்னாலும் ஓரளவுக்கு அந்த நல்லது பழிக்கலாம். ஆனா கெட்டதை அதிகமா சொல்லி போட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் அடுத்து இந்த மாதிரி தோஷங்கள் நீங்கள் உட்பட தோஷத்தை நீக்கி அதே கெட்டதை சொல்லி போட்டு இது தோஷம், இதுக்கு சாங்கியத்தை செய்தா நீக்கலான்ட்டு காசை கொடுத்து நீக்கிறது பாக்குறோம். நமக்குள் ஜாதகம் பார்க்கும்போது ஜோசியம் பார்க்கும்போது சொன்னாலும் ஒரு விபரீத விளைவுகள் என்று சொன்ன போடும்போது நாம அதிர்ச்சி ஆகிடும். அது பரிகாரம் உட்படி ஏதாவது அதுக்கு அந்த சாங்கியம் செய்யணும் இந்த சாங்கியம் செய்யணும்னு சொன்னா அது காசு கொடுத்துதான் நீக்கிறவன் சொன்னது பதிவாய்க்கு மறுபடியும் காசு கொடுத்துட்டு அவருக்கு வச்சு போகும். இப்படி நாம் நுகரும் உணர்வு எதுவோ அதைத்தான் நம் உயிரை செய்யும். ஆனால் நாம் மனிதனாக நாம் தீமைகள் என்ற அருள் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் நாம் எண்ணி இயங்குவதை நம் உயிர் அந்த கருவாக உருவாக்கணும். அது மீண்டும் நாம் வளர்க்க தொடங்கினா தீமையின் உணர்வுகள் நாம் மாற்றி அமைக்கலாம். ஆகவே ஞானிகள் காட்டிய நிலையில் கொண்டு நாம் எப்படி பல சுவையான உணர்வுகளை மாற்றுகின்றோமோ பல உணர்வுகளை 6வது அறிவு கொண்டு கற்றுக்கொண்ட உணர்வு கொப்ப பல உயிரினங்களை உடல்களை மாற்றி அமைக்கின்றனரும் இதெல்லாம் நம் கண்ணால பார்க்கின்றோம். விஞ்ஞானிகள் செய்கின்றனர். நாம் அந்த அருள் சக்தி பெற்ற அந்த அருள் உணர்வை நமக்குள் எடுத்து நமக்குள் பகமை உணர்வுகளை மாற்றி நம்ம உடலுக்குள் இத்தனை பகமை உணர்வுகள் இருக்குது என்று அந்த உணர்வுகள் எண்ணும் போதெல்லாம் நம்ம எண்ணாமலே வெறுப்பு வேதனை எல்லாம் வருகிறது. இதை போன்ற மாற்றி அமைக்க வேண்டும். நம்மை நாம் அறிதல் வேண்டும். நம்மை பிரிதொரு உணர்வு நம்மை எப்படி இயக்கின்றது அந்த பிரிதொரு தீமையான உணர்வு நமக்குள் போகாமல் தடுக்கும் உபாயமும் அதற்குள்ளான சக்தியும் தான் உங்ககிட்ட கொடுக்குறோம். நமக்குள்ளான காட்டி அதை நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆகவே நாம் இதை போன்ற நாம் எல்லோரும் பெருநேஸ்வரம் கூட்டு தியானத்தில் வீட்டில் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம இப்ப சொல்றோம். அப்ப நமக்குள் ஒருவருக்கு ஒரு பண்பட்டு இருந்தாலும் நீங்க நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்குன்னு அப்ப உடல்ல இருக்கிற நோயெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க நம்மளே சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த உணர்வு நமக்குள்ள எடுத்து இந்த உணர்வு செல்வழி பார்க்கும்போது கண்ணி உணர்வு ஈர்த்த நாமாவை மாற்றி சுவாசிக்க செய்து ஒன்றுபட்ட உணர்வு தன்மை அந்த கருவாக மாற்றும். அதை நாம் அடிக்கடி இந்த கூட்டு தியானங்கள் அங்கங்க எடுத்தோம்னா இந்த வலு கூடுது நமக்குள் தீமையின் தன்மை நீக்கவும் அந்த அருள் சக்தி கிடைக்கும். அதுதான் இந்த கூட்டு தியானங்கள் நாம சொல்ல வைக்கிறது. நாம கூட்ட அமைப்பாக இதை சொல்லப்படும் இந்த நிலை மாற்றம். அதனால நாம் ஒவ்வொருவரும் இது தெளிவாக நாம் சாதாரண மனிதன் சொல்லும் நிலைகளுக்கும் கூட்டு தியானத்தில் அந்த அருளி பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்று அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லும் போது நாம் எல்லோரும் ஏசுபித்த வலுகொண்ட உணர்வுகளை செய்து உணர்வுகளை அந்த உணர்வு நம் கண் நம் ஆன்மாவை மாற்றுகின்றது. நம் உயிரில் நுகர்ந்த அந்த உணர்ச்சி உடலை ஊற்றுகின்றது. அந்த அழிவின் தன்மை கருவாக மாற்றுகின்றது. அதனால்தான் நாம் இதை ஓரளவுக்கு நாம தெளிவான நிலைகள் உருவாக்குதான் அந்த கூட்டு தியானங்கள் அடிக்கடி வைக்கிறது. இந்த ஒவ்வொரு குடும்பங்களை போனோம்னா அந்த குடும்பத்துக்கு கூட்டு தியானத்தை வச்சு இந்த குடும்பத்தில் உள்ளார் நல்லா இருக்கணும், அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும் நீங்க சொல்லி பாருங்க. அப்போ நமக்குள்ள அந்த வலுப்பெறுவது அந்த குடும்பத்தில் உணர்வுகளை பதிவாகும் போது குடும்பத்துக்கு நன்மையா இருக்கு. நாம 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒரு தூக்க முடியாத சமயம் 4 பேர் சேர்ந்து தூக்கணும். அந்த அருணர் நமக்குள்ள எடுத்து அந்த வலுவை கூட்டி கூட கொஞ்சம் நம்ம வீட்டில் இந்த ஒலியலைகளை பரப்ப செய்தோம்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே சங்கடம் சலிப்பால பதிவு செய்தவங்களோட அருவணும் நம்ம உடலுக்குள்ள மட்டுமல்ல நாம எந்த வீட்டுல வாழ்றோமோ அந்த வீட்டிலும் நம்ம உடல்ல விளைந்தது பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவை மாற்றணும்னா இந்த மாதிரி கூட்டியானங்களை செய்யணும். இது நாம ஒரு பழக்கத்துக்கு வரணுங்கிறதுக்கத்தான் இருக்கிறது. அதனால நம்ம இப்ப கூட்டியான்கள் இப்ப நம்ம என்ன சொல்றோம், நாம இப்ப ஆயிரக்கணக்கான இருக்கிறோம் விழாக்கள் குரு பூஜை அன்னைக்கு எல்லோரும் சொல்றோம். எல்லாருடைய உணர்வும் பதிவாது. எல்லோரும் சொன்ன ஒரே உணர்வெல்லை சூரியன் கவர்ந்து இந்த அலைகளை மாற்றும். இப்ப நாம் விட்ட மூச்சாலைகள் அங்க இருக்க போகும்போது நாம் எப்போது என்றுமோ அந்த உணர்வு நமக்கு உடனே கிடைச்சி நாம் நுகர்ந்து அந்த உணர்வை நம் உடல்ல அதை இயக்க சக்தியாக மாற்றி தீமைகளிலிருந்து நம்மளை விடுபட செய்யும். அந்த கூட்டமைப்பின் உணர்வை உங்களுக்குள் உருவாக்குறதா இருக்கு. அதனாலே நம்ம குருநாதர் காட்சி அறுவழியில் நாம் எல்லாரும் இந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து நமக்குள் எடுத்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அழித்து அந்த உணர்வு கலக்கப்படும் போது இது எல்லாம் ஒன்னா சேரும். அப்ப அந்த உணர்வு நமக்குள் எல்லாம் ஒன்றுபட்ட இயக்கமும் நமக்குள் தெளிவான நிலைகள் பெறுவதும் தீமை என்ற உணர்வை அதை நீக்கிவிட்டு தீமை அகற்றும் உணர்வின் தன்மை நமக்குள் பெறும் சக்தி பெறும். அதனால்தான் அந்த கூட்டுக்குருட்டியான குரு பூஜையிலும் பௌர்ணமி நாள் என்றும் மற்ற கூட்டமைகள் நாம் செய்ய தியானம் இருக்கும் போதெல்லாம்
நம்ம துன்பங்களை போக்குவதற்கும் பேரின்பம் பெற அந்த உணர்வை நமக்குள் வளர்ப்பதற்கும் அந்த அணுக்களை பெருக்குவதற்கும் தீமையான அணுக்களை குறைப்பதற்கும் எதுவும் நமக்குள்ள அது குறைப்பதும் கூட்டுறதுதான். இதுல எந்த அணுக்கள் 10 அணுக்கள் இருக்குது அப்படின்னா துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அடிக்கடி சேர்க்கும்போது இது கூட பெருக்கும். இது பெருக்கும்போது இதனுடைய வலிமை இருக்கும், அது குறையும். இப்படித்தான் நம்ம உணர்வுகள்ல நாம் எந்த வகையில நீங்க எப்படி பார்த்தாலும் தப்பு பண்றவங்க செயல்படுவங்க எத்தனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு குடம் பால்ல உறுதுளி விஷம் பெற்றால் எப்படி இந்த பாலே மங்கி விடுகின்றது. ஆனா 1000 குடம் பாலை விட்டால்தான் அந்த பாலுக்கு வீரியம் வருது, அது கொள்வதில்லை, அந்த நல்ல வீரியமான நிலை மாறுகின்றது. இப்ப நாம் பலவிதமான உணர்வின் தன்மை நாம் கேட்டாலும் இத்தகைய விஷயத்தின் தன்மை அடக்கி ஒளியின் சிகரமா சென்றது துருவ நட்சத்திரம். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு நமக்குள் சேர்த்தோம் என்றால் இந்த உணர்வு நமக்குள் அதிகமாக நம் வாழ்க்கையில் எத்தனையோ சரிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம் என்ற உணர்வுகள் அதிகமாக சேர்த்தாலும் சுவாசித்த உணர்வு இது அதனுடைய வலுவை குறைக்க செய்கின்றது. இப்ப கரும்பாலையில் ஆடிக்கொண்டிருக்கும் போது கொஞ்சோண்டு அந்த பொட்டாசியத்தை போட்டு என்ன செய்யுது, அந்த கரும்பு சாத்தில் இருக்கிற அழுக புறம் பிரிச்சு எடுத்துடும், ஜீனி தெளிவா கொடுக்கும். இதே போலதான் நம் உடல்ல அந்த உணர்வின் தன்மை நாம் செல்லப்படும் போதும் அந்த உணர்வு நாம் நுகரப்படும் அந்த உணர்வோடு சேர்த்து கலந்து இந்த விஷயத்தன்மையை மாற்றிக்கொள்ளலாம். தான் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும் என்று நாம் அடிக்கடி தியானத்தில் உங்களுக்குள் பதிக்க செய்து அடிக்கடி உங்களை நினைப்படுத்துறது தான். ஆக நாம் உடல்ல தீமைகள் போகாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய உங்களுடைய பொறுப்பு தான். நாம இப்போ ஒரு பொருளுக்காக வேண்டிய ஆசைப்பட்ட ஒரு உடல்ல உள்ள நோய் உண்டினருக்கு அது ஆகவில்லை என்று அதன் மேலே சரிச்சுன்னா அந்த உணர்வு வளரும், நம்ம அந்த உணர்வு பெரும் தகுதி இழந்து விடுகின்றது. நம்ம எத்தனை தியானம் இருந்தாலும் கூட சில பேர் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இத்தனை தியானம் பண்ண ஏன் உடம்பு பிள்ளைக்கு இதாகி போச்சு, இத்தனை தியானம் பண்ண என் கூட சண்டைக்கு வர்ற அப்படின்னு அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இப்படி மாற்றிக்கிட்டு இருந்தா உணர்வு அங்கே சென்று விடுகிறது. ஆனால் அது வராதபடி அந்த அருளை பெற வேண்டியதுதான் தியானம். அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி அந்த உணர்வு அணுக்களை பெருக்கும். இதை பார்த்தாலும் நாம் நுகர்ந்து தவறு செய்தான் என்ற உணர்வு வருகின்றது. ஆனால் அந்த உணர்வின் அணுவு நமக்குள் விளங்கிவிட்டது. அந்த அணுக்களின் தன்மை அது சாப்பாடு ஒரு தடவை அணுக்கள் ஆகிவிட்டு அது சாப்பாடாக அந்த அணுக்களை பெருக்குது. நீங்க இப்ப எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்ம அணுவாக ஆயிட்டா அடிக்கடி அந்த துருவ நட்சத்திர உணர்வு நாம் பெற வேண்டும் என்று வாழ்க்கையில் எப்போ சங்கடம், சலிப்பு, வெறுப்பு என்ற உணர்வுகளோ அடுத்த காலம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழி நாம் பெறணும், என் உடம்பு முழுதும் பண்ணணும். இதை கூட்டிட்டு வந்தோம்னா அது குறைஞ்சிட்டு வரும். அது குறையதான் செய்யுமே தவிர அது முழுமையா மாற்ற முடியாது. ஆனா இதை பெருக்கினால் இது அதுக்குள்ள அடங்கி வரும். இப்ப நல்ல குணங்கள் இருக்கும்போது வேதனை என்ற உணர்வு அதிகமாக இருக்க நல்ல குணங்கள் அடிக்கும் வேதனை என்ற உணர்வும் வேதனை என்ற சொல்லுகளும் வேதனையான செயல்களும் வேதனையான பேச்சுகளும் வேதனையான மூச்சுகளும் தான் நாம் எடுக்கின்றோம். அதே போல இதை மாற்றி அந்த அருளை பெற வேண்டும் என்று மாற்றிடுவோம், மாற்ற முடியும், அவர்கள் நலம் பெறுவார். இப்ப நம்ம யாராவது இந்த நோயாளியோ கஷ்டப்படி சொன்னால் அது சக்தி அவர்கள் பெறுவார், நலம் பெறுவார் அப்படின்னு நாம எண்ணிட்டோம்னா அந்த உணர்வு நமக்குள் வராது. இப்ப அவர் கேட்டது நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள அது விளைஞ்சப்பன்னு அவர் சொன்ன கஷ்டமெல்லாம் நமக்குள்ள வரும். அவங்கள மாதிரிதான் நம்மளுக்கு இருக்குது, அவங்கள மாதிரிதான் நம்மளுக்கு இந்த உணர்வு வந்து நாம் அதைவே நம்ம வளர்த்துக்கணும். இப்ப அவன் என்னை ஏமாத்தினா அவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு நமக்குள்ள வரும்போது நம்ம எரியாமலேயே நம் உடலுக்குள் ஒவ்வொன்றும் நல்ல உணர்வுகள் அது தடைப்படும். இதை போன்று தீய விலையிலிருந்து நாம் மாறுறதுக்கு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த கூட்டு தியானங்கள் எடுத்து இதை போல இருக்கணும். அகசிமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்கள் உள்ள ஜீவணுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாவ வினைகளால் விளைந்த வாத நோய், சர்க்கரை சத்து, இரத்த கொதிப்பு, சரவாங்கி நோய், கேன்சர்,
டிபி, ஆஸ்மா போன்ற சர்வ நோய்களும் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று சர்வ நோய்களும் நீங்கி அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து மனநோய் நீங்கி மனபலம் பெற்று உடல் நோய் நீங்கி உடல்நலம் பெற்று அருள்வழி பெற்று அவர்களது வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று நஞ்சினை வென்றிடும் உணர்வினை பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று நஞ்சினை வென்றிடும் அருஞானம் பெற்று பேரருள் பெற்று இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வுடன் வாழ்ந்து தொழில் வளம் பெருகி விவசாயம் பெருகி அவர்களது வாழ்க்கையில் தெளிந்த மனதுடன் மலர்ந்த உணர்வுடன் வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்ப நாம சொல்றதெல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்த்து சொல்றோம். செவிகள்ல படுது, இந்த உணர்வு அந்த எண்ணத்தை இயங்குது, இந்த உணர்வை நம்ம ஆன்மாவா மாற்றுது, நாம சுவாசிக்கிறோம், சுவாசித்த உணர்வு இந்த கருவாக உருவாக்குது. அப்ப நாம எல்லாத்துக்கும் ஒருத்தர் சொன்னதை கேட்கிறோம், நம்ம உயிர் அந்த வேதனைப்படுற உணர்வு நுகர்வு, அந்த அணுவின் சக்தி நமக்குள் கருவாகுது, அதை தனித்த அணுவின் தன்மை வெளியுது. இப்ப நாம் எல்லோரும் நல்லா இருக்கும் இந்த உணர்வு வெளியுது, வலுகொண்ட அணுவின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வோட நமக்கு கலக்குது, அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள அந்த அணுத்தன்மை பெருகும். இப்படி அந்த அணுத்தன்மை பெருகிவிட்டால் நாம் இப்ப எல்லோரும் சேர்ந்து வெளியிட்ட மூச்சாலைகள் இருக்கிறதல்ல, அப்ப அந்த உணர்வு உந்தப்படும். இதை நம்ம சுவாசித்து நமக்குள் நல்ல தீமைகளை வராதபடி நல்ல உணர்வை வெறுக்கும் இந்த அணுக்கள் பெருக்குகின்றது. அப்ப நாம் தனிப்பட்ட முறையில் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த நாம் அந்த அணுவின் தன்மை வருவதை இந்த சக்தி கொண்ட உணர்வு என்பது அது ஒடுங்கும். ஆக இப்படி நமக்கு கூட்ட அமைப்புகள் இது ஒடுங்கி செய்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பற்றை வளர்த்து நாம் இது மூச்சாலைகள் நம்மளோட நண்பர்கள் பேசினாலும் இதை பற்றி சொல்றோம்னு அவங்க சரியில்லை பட்டு அவங்க கண்ணு நம்மை உற்று பார்த்து நம்மை உருவின் தன்மையை அங்க பதிவாக்கி நம்முடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நாம் சொன்னதை நினைக்கும் போது இந்த உணர்வு அவர்கள் நுகர்ந்து நாம் தீமையை அகற்றும் உணர்வுகள் நாம் எப்படி கூட்டு தியானத்தை பெற்றோமோ அவங்க உடலையும் கலக்கின்றது, அந்த தீமைகளை அங்கேயே அடக்கின்றது, அவர்களின் சிந்திக்கும் தன்மை வருகின்றது, அவருடைய மூச்சையும் இந்த உணர்வின் தன்மை பரவுகின்றது. இதே போல நாம் அடிக்கடி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணர்வு உள்ளே செல்லுகின்றது. தீமை என்ற உணர்வு அணுக்களுக்கு ஆகாரம் போகாது, இதை நீக்கிவிடுகின்றது. இது உணர்வின் தன்மை சூரியன் எடுத்துச் செல்லுகின்றது. ஆனால் பூமியில் இந்த விஷயத்தன்மையை கேட்கின்றோம், அது போகாமல் தடுத்தோம் என்றால் நமக்குள் வருவதை இது இழுக்காதபடி இது இழுத்து சென்று விடுகின்றது. இப்படி இந்த பூமியின் நிலையிலிருந்து நம்ம மாற்றி பூமியில் தீய அலைகளை மாற்ற செய்யும். ஆக நம்ம துருவ நட்சத்திரத்தை எடுக்கும்போது அந்த துருவப்பையை நாம் எடுத்து எண்ணும் போதெல்லாம் இப்ப அந்த துருவப்பையில் தான் ஓசாந்தரை கிழிந்தது. ஆக நாம் இதை எண்ணும் போது அந்த விஷத்தன்மையின் தன்மைகளை அது புகாதபடி தடுக்கவும் செய்யலாம், நமக்குள் புகாதவும் தடுக்கவும் செய்யலாம். இந்த பூமிக்குள் இந்த விஞ்ஞானால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அசுத்த உணர்வுகள் நம் பூமிக்குள் வராதபடி நாம் இப்ப எண்ணி வந்து நாம் எத்தனை பேர் கூடுகின்றோமோ இதன் உணர்வு என்பது அந்த அலைகள் அங்கு குவிகின்றது. இந்த விஷயத்தின் தன்மை அங்கே வராதபடி அங்கே அடைப்பு வருகின்றது. ஆக இதே போல விஷயத்தின் தன்மை வராத அடைப்பு வரும்போது விஷயத்தின் தன்மை நமக்குள் போகாத நிலையில் நம்ம பூமிக்குள் தீமைகள் வராத நிலையும் தடுக்க முடியும். ஆகவே இதை நாம் சாதாரணமா நினைக்கிறோம் என்றால் இயற்கை உண்மையின் இயக்கங்கள் அதுதான். எது எதனுடன் கவர்ந்து எதனுடன் இதாகின்றது அதன் உணர்வுகள் அங்கே கலக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இப்ப நாம் எடுக்கும் இந்த சொல்லெல்லாம் நமக்குள் தீமையில் போகாத வலிமை பெறும் அந்த அணுக்களை நாம் எண்ணும் போது நம் உயிர் அந்த கருவாக உருவாக்கின்றது. அது இந்த லோகமா மாறுகின்றது. நமக்குள் அந்த தீமைகள் அகற்றிடும் அணுவின் தன்மை உருவாகின்றது. நாம் சொன்ன உணர்வெல்லாம் பெருக்கப்படும் போது
தீமையின் உணர்வு நமக்குள் பராது. அதனாலதான் நீங்க யோகி தியானத்திலிருந்து இருந்தவர்கள் யாராவது நோயா இருந்தா ஈஸ்வரான்னு சொல்லி எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் பெறணும். அவங்க கஷ்டம் உங்க இனிமே கஷ்டம் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, நீங்க நல்லா போங்க நீங்க சொல்லுங்க. இந்த உணர்வுகள் அங்க வேலை செய்யும். இதே மாதிரி ஒருத்தர் நோயின் தன்மை கேட்டாலும் உடனே நீங்க துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அவர் செவியில துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நீங்க பெறணும் என்னங்க அப்படின்னு அந்த தூண்டுதல் எடுத்து அவங்க நுகரப்படும் போது அதே உணர்வு அவங்களுக்குள் ஆகி அந்த ரத்தங்களுக்கு கலக்கப்படும் போது நோய்களை மாற்ற முடியும். இதே போல ஒரு வழக்கத்திற்கு வந்தா தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும்.